வணக்கம் உறவுகளே, உங்களை ஒரு வீடியோ மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நெடுக செய்திகள், பேப்பர்கள் இதெல்லாம் காய்ச்சி போட்டு இன்றைக்கு சும்மா ஒரு கிராமத்தை பற்றி சும்மா அப்படியே கதைப்பை பண்ணி போட்டு விஷயத்தோட சும்மா இல்லை விஷயத்தோட கதைக்கிறது. இப்படி கதைப்பதிலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோன்னு யோசிச்சு போட்டு இப்படி கதைப்போம் அப்படி அந்த வீடியோ அப்படியே கதைச்சு போட்டு வீடியோ ஆக்கிவிட வேண்டியானே அப்படின்னு வெளிக்கிட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால், நான் கதை சொல்ல போகிறேன். சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறது. வட மாகாணத்தில் 5 மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் ஒன்று இருக்கு. அந்த முல்லைத்தீவு மாவட்டம் உங்களுக்கு தெரியும், கடலோரம் கூடின மாவட்டம், காடுகள் கூடின மாவட்டம், விவசாயம் எல்லா தொழிலும் கூடின ஒரு மாவட்டமாக இருந்தது. அப்போ அந்த யாழ்ப்பாணத்திலேருந்து முல்லைத்தீவு போய் முல்லைத்தீவுலேருந்து நாங்கள் அப்படியே கொக்குளாய் ரோட்டுன்னு ஒரு ரோட்டு இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கும் போகும். திருவண்ணாமலை இடையில் பாதை இல்லை, கடல், அதை கடந்து தான் போகணும். இப்போ வீதிகள் போட்டால் இன்னும் லேசாக திருவண்ணாமலை போகலாம். இப்போ இடைக்கால திருவண்ணாமலைக்கு பஸ்ஸுகள் போய் வருது. இப்போ தற்போது இந்த வெள்ள அனர்த்தத்தினால இந்த பாலங்கள் உடஞ்சாடி கொஞ்சம் போகாமல் இருக்குது. திருத்தினால இன்னும் ஒரு 10-15 நாளே அதை ஓடும், அது பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலை பாதைன்னு வைப்போம். அதில் ஒரு பக்கம் கடல், பெருங்கடல், இந்து சமுத்திரம், பயங்கர பெரிய கடல் அடிக்கும், பயங்கரமாக அலை அடிக்கிற கடல் உண்டு. அப்படியே போகும் அந்த கடல் ஒரு பக்கம். மறுபக்கம் அப்படியே குமுளமன பறவை என்று சொல்லி அப்படியே புளியமன பறவைன்னு சொல்லி அப்படியே போய் நாயாறுன்னு சொல்கிறோம். அந்த ஆறு நாயாறு ஒரு பக்கமும், ஒரு பக்கம் இந்து சமுத்திரமும், இடையில ஒரு குளம், இஞ்சாலி ஒரு குளம், அதுக்கு மத்தியிலே ஒரு கிராமம். சும்மா சலசலன்ற தென்னஞ்சோலைகள் நிறைந்த, சுற்றி ஒரு பக்கம் வயல்வெளிகள் நிறைந்த, வயல்வெளி இருக்கிறது, நெல் வயல்கள் இருக்குது. ஒரு பக்கம் தென்னஞ்சோலைகள் நிறைய இருக்குது. ஒரு 1, 2, 3, 4 என்று சொல்லி ஒரு குறுக்கு வீதிகள். அந்த பிரதான வீதியிலிருந்து 4 குறுக்கு வீதிகள். அது 1ஆம் குறுக்கு, 2ஆம் குறுக்கு வீதி, 3ஆம் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி ஒரு அமைந்த ஒரு அழகான பாடசாலை, அழகான ஒரு விளையாட்டு மைதானம், அமைதியான ஒரு இடம். அதிலே அழகை கொடுப்பதற்கு ஒரு காவல் தெய்வமாக ஒரு மாணிக்க பிள்ளையார் என்ற ஒரு ஆலயம். அந்த மாணிக்க பிள்ளையாற்ற வரலாறு என்றால் அது பெரியவராக தனியத்தான் ஒரு நாளை சொல்லணும். அவர் எப்படி வந்தவர் என்று. மாணிக்க பிள்ளையார் அங்காலே பைரவர் கோயில் காவலுக்கு ஒருவர் இருக்கிறார், கருதடி பைரவர் என்று. அங்கால போனால் நாகதம்பிரான் இருக்கிறேன். அங்கால பார்த்தால் ஒரு அம்மன் இருக்கிறார். அப்படியே சுற்றி சுழண்டு அப்படியே குளக்கரைக்கு, அந்த அடுத்த குளக்கரைக்கு நான் சொன்னேன் இல்லை, குளக்கரைக்கு போனால் அதில் ஒரு அம்மனாட்சி இருக்கிறார். இவையெல்லாம் ஊரை சுற்றி காவல் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ஒரு அழகான, ஒரு அமைதியான, ஒரு கல்வியாளர்கள் கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக ஒற்றுமையாக இருக்கிற ஒரு அழகிய அற்புதமான ஒரு சிறிய கிராமம் செம்மலை. செம்மலை என்று சொல்றது, அது கடற்கரையிலே ஒரு செம்நிறம் உடைய மலை இருந்ததாகவும், அந்த மலையை நாயார் என்றார் பிரித்து விட்டது. இப்பொழுது நாயாறு பிரித்து விட்டது, அதுக்காக நாயார் என்று வைத்து அது ஒரு கிராமம். அதுக்கு முன்னாக அது செம்மலை கிராமம். இப்போ செம்மலை பேரிலேயே இருக்கிறது. அனைத்து வசதிகளும் ஓரளவு இருக்கிறது. தவாக்கந்தூர், அது அளம்பில் அயலூரில் இருக்கிறது. ஓரளவு அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வசதிகள் நிறைந்த ஒரு அழகிய ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை ஆரம்ப காலத்தில் வித்தியாலயமாக இருந்து மகா வித்தியாலயமாக இருந்து அப்படி அது வளர்ந்து வருது. அதை நான் சொல்ல தேவையில்லை, அது வளர்ந்து வருது. அது காப்போத்த உயர்தரம் வரைக்கும் அனைத்து பகுதிகளும் படிக்கக்கூடியதாக போயிருக்கிறது. அப்படி ஒரு பாடசாலை.
அந்த அந்த பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை. பாடசாலைக்கு பக்கத்துல கடை இருந்தால் என்ன நடக்கும்? பாடசாலை பிள்ளைய அந்த கடையை தானே போகணும். அப்ப அந்த பாடசாலையில இருக்கிற ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள் என்றால் சொல்லி வேலை இல்லை. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடசாலை. அந்த ஒற்றுமை, விளையாட்டு வெளி மாவட்டங்களுக்கு போகிற விளையாட்டுண்டா அதில் பரிசு போடுறது, அப்படி அது சொல்லவே தேவையே இல்லை. கொஞ்சம் யோசிக்காதீங்க, கணக்கு உங்களோட மைண்டு போய் சொல்லலாம். எனக்கு இப்போத்த கதை சொல்லி கொண்டு இருக்கிறான்ட்டு அப்படி இல்லை. நான் கொஞ்சம் முன்னுக்குத்தான் சொல்கிறேன், இப்போத்த கதை சொல்ல இல்லையா, அப்போத்த கதை கொஞ்சம் முன்னுக்கு சொல்கிறேன். இத்தனை ஆண்டு வருமெல்லாம் சொல்லப்படாது, சொன்னால் சிக்கல். நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை. நான் பேர்கள் சொல்ல மாட்டேன், ஆண்டுகள் எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியான ஒரு அற்புதமான கடை, ஒரு பேர் மட்டும், அதுவும் பேர் சொல்ல மாட்டேன். அந்த பெட்டி கடையை வச்சிருந்து நடத்தினது ஒரு ஆட்சி. ஆட்சி கடை, பேரே ஆட்சி கடை தான், அதுக்கு பேர் இல்லை, ஆட்சி கடை. அந்த ஆட்சி கடையை தான் எங்கள் பள்ளிக்கூட பொடிகள் பொழுதுகோள் பூக்கோள் எல்லாம் போகும். அங்கே இன்டர்வல் கூடி போய் பிஸ்கெட் வாங்கினேன்னா, பான் வாங்கினேன்னா, வடையை வாங்கினேன்னா, வயப்பனை வாங்கினேன்னா அந்த ஆட்சி கடையோடைய போடும் எல்லாம். ஆட்சி புள்ளிகளோட பழகுறேன்னு சொன்னால் அது வேறு லெவல். புள்ளிகளெல்லாம் தண்டை விட்டு புள்ளிகள் மேலே தான் வந்து போகுமாங்க. அது சில வழி ஆட்சி கடைக்கு இருக்க உள்ளுக்கு போய் தண்டை வாழில் தண்டை வேலை பார்த்தோன்னு பெரும் புள்ளியல். அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை, அது ஓப்பன் விஷா. இதுக்குள்ளே அந்த ஆட்சியின் அப்பாவும் இருந்தவர், ஆட்சியின் அப்பா, அவரோட ஆட்சியோட 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த 2 பிள்ளைகள்ன்றது ஆட்சியின் பெற்ற பிள்ளைகள் இல்லை, ஆட்சியின் பேர பிள்ளைகள். அவை சரி, அவை என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அந்த பேர பிள்ளை அவையோட இருக்கணும். அது எங்களுக்கு மற்ற கதை ஒன்றும் தேவையில்லை. அந்த அப்படி இருந்து வளர்ந்தோன்னு வரணும். அப்படி வளர்ந்து வரைக்கு அதிலே ஒரு வகுப்பு இருக்குது. அந்த அங்கே இருக்கிற ஆட்சியின் பேரென்ற வகுப்பு உண்டு. அந்த பேரென்ற வகுப்புன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரகாசம்தான். அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பேரென்ற வகுப்பு ஒரு சந்தோஷமான வகுப்பு, ஒரு அமைதியான வகுப்பு, குழப்படி இல்லாத வகுப்பு என்றால் அதுதான். குழப்படி, ஒரு குழப்படியும் இல்லை, உண்மையாக தான். அந்த நேரம் ஆசிரியர்களே சொல்வார்கள் அமைதியான ஒரு வகுப்பு, ஒற்றுமை. இந்த கலவன் பாடசாலை பொம்பளை பிள்ளைகளும் பொடியங்களும் சந்தோஷமாக இருந்து கொண்டாடி படிக்கிற ஒரு வகுப்புன்னு சொன்னால் அவங்க அந்த வகுப்பு தான். அந்த வகுப்பில் கணக்கு ஆக்களும் இல்லை, ஒரு 6 பொடியங்கள், ஒரு 8-10 பொம்பளை பிள்ளைகள் தான், அவ்வளவுதான். அப்படித்தான் அவர்கள் படித்து வந்து அவர்கள் சின்ன வகுப்பிலிருந்தே படித்து அது ஓஎல் ஏஎல் மட்டும் வந்துட்டேன்னு வைங்களேன். ஓஎல் படித்து ஓஎல் வகுப்புக்கு வந்தாலும் உங்களுக்கு பெரிய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொல்லுங்க பாபாவே. அந்த வகுப்பு, அந்த ஓஎல் வகுப்புலேயே குடவர் என்று சொல்லி ஒரு விளையாட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வட்டமாக கீறி போட்டு அதுக்குள்ள விளையாடுறாங்க, விளையாடுற புள்ளியிலேருந்து வர அடிக்கிறது ஓடும். அடிச்சு போட்டு ஓடுனா இவர் அவுட். அல்லாடி அவங்க பிடிச்சி கட்டி பிடிச்சி இழுத்து விழுத்தி கையை உண்டை பண்ணால் அவர் அவுட். அப்போ 2 கன்னியாக பிரித்து போடுவோம். அதுக்கு விட்டால் கட்டி பிடிச்சி உருண்டு இது பெரிய புள்ளியல். ஆனால் அவர்கள் குமர் புள்ளிகள் இவர்கள் அந்த 10 ஓஎல் வகுப்புன்னா ஜோதிப்பாங்க. இவ்வளோ 15 பேர் விழுத்தி விளையாடுவார்கள். 8 வித சலனம், 8 வித அந்த ஒரு வித்தியாசமான வில்லங்கங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு அற்புதமான வகுப்பு. உண்மையில நினைக்கும் போது அது அருமையான சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ அப்படி இருந்து படித்து வளர்ந்து அவர்கள் போட்டார்கள். ஆனால் ஆட்சி தான், அந்த நிலைமை ஆட்சி தான். அந்த ஆட்சி பிள்ளைகளை, அந்த பிற பிள்ளைகளையும் வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். ஆட்சியால் இன்றைக்கு அந்த பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அவை பிரச்சனை இல்லை, அவை சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு அது வேணும், அது பேர் தனியாக அவர்களை சொல்கிற மாதிரி எல்லாம் பெறக்கூடாது. அப்போ அவர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா போகும். அந்த ஆட்சியை தான் போற்றுவோம். அதில் எதுவித மாற்றமும் இல்லை. ஆட்சி தான் அவர்களுக்கு எல்லாம், கடவுள் ஆட்சி. அந்த ஆட்சியை நான் அந்த 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 குறிப்பிட்ட அந்த வகுப்பு மறக்கிறே இல்லை. அந்த ஆட்சியை எப்பவும் பாராட்டி கொண்டு தான் இருப்பார்கள். இன்றைக்கு
2025 ஆறுக்கு போகுது 5ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கு அந்த ஆட்சிக்கு பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த ஆண்டு கேட்கிறீர்கள்? 102வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் அந்த ஆட்சி. அந்த ஆட்சிக்கு நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ இன்னும் நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் இன்னும் சுகமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். சுகமாக இருந்தால் தான் அவன் நீண்ட ஆயுள் வாழணும். அல்லாட்டி இறைவனாவோ ஏதோ அறிவல் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போகிறோம்னால நாங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னால் அவள் துன்பப்படாமல் போச்சிடும். அதுதான் எங்கள்கிட்ட. ஆனால் அவள் இன்றைக்கு நாங்கள் மனதார வாழ்த்துறோம். அவள் இன்றைக்கும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கும் நாங்கள் கதைக்கின்ற போது மிகவும் அருமையாக சந்தோஷமாக கதைச்சா, சந்தோஷமாக இருந்தது. அப்போ அப்படி அவள் பிறந்த நாள் இன்றைக்கி 102வது பிறந்த நாள். நாங்கள் இப்போ என்னதுக்காக சொல்கிறோம்னா, எல்லா உறவுகளும் எல்லாமே எங்களுடைய இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் அத்தனை பேரும் அந்த ஆட்சியை வாழ்த்த வேண்டும். அவை இன்னும் மேலும் மேலும் வாழ்த்தி அவக்கு சந்தோஷங்களை ஊட்ட வேண்டும். அவள் அந்த சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம். அதனால் இன்றைக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த ஆட்சிக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெற்று மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போவும் அந்த வகுப்பு இப்போ பாடசாலையாகத்தான் இருக்கிறது. இப்போவும் நல்ல சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த கிராமம் உண்மையிலே ஒரு கொடுத்து வச்ச கிராமம். எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ போராட்ட காலங்களில் நடந்த இன்னல்கள் எல்லாத்திலையும் வந்து அந்த 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 கிராமம் தப்பி இருக்கிறது. அது ஏனென்று சொன்னால் உடனே சொல்வார்கள், அது மாணிக்க பிள்ளையார். அவர் தான் அங்கே காவல் தெய்வமாக இருந்து 58ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த காலத்தில் யாரோ சொன்ன ஞாபகம் ஏதுவர்கள் அந்த காலத்தில் சூறாவளி அடித்து கடல் ஒரு முறை வருகின்ற போதும் அந்த கோயிலுக்குள்ளே போகலையா, அந்த கடல் சுற்றி வந்தான். சூறாவளி அடிக்கின்ற போது மக்கள் எல்லாம் அள்ளுப்பட்டு கோயிலுக்கு போய் ஐயர் எழுப்புற. ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, ஒரு சத்தஞ்சரா எல்லாம் என்ன வந்து நிற்கிறீங்க, சூறாவளி அடிக்கிற ஐயா வெளியில் வந்து பாருங்க, கதவு தோங்க வெளியில் வந்து ஐயா பேருந்து வந்தேன். ஐயாவுக்கு தெரியாது. அப்படி அமைதியாக ஒரு புதுமை காத்து அந்த பிள்ளையார். இப்பொழுது அந்த சுனாமி நடந்த மூட்டம், கடைசியாக நடந்த சுனாமி என்ற எங்களுக்கு என்னென்று தெரிகிற சுனாமி அடிக்கின்ற மூட்டம் மூலம் அப்போ கூட அந்த கிராமத்துக்கு அழிவுகள் வரவில்லை. கடல் கடந்து போய் கடல் உள்ளுக்கு வந்து போனது, ஆனால் அழிவை கொடுக்கவில்லை. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு காவல் தெய்வங்கள். அது மாதிரி அம்மன் ஒரு பக்கம், பிள்ளையார் ஒரு பக்கம், அங்கே நாகதம்பிரான் ஒரு பக்கம் என்று காவல் தெய்வங்கள். அப்படியே தள்ளி போனால் அப்படியே அங்கால அருமையான வயல்வெளிகள் தாண்டி போனால் நாயார் அங்கால போகுது. அருமையான ஒரு கிராமத்துக்குள்ளதான் இத்தனை விடயங்களும் நடந்திருக்குது. இந்த படித்தவர்கள் அந்த வகுப்பில், அந்த ஆட்சியினுடைய பேரன் வகுப்பில் படித்தவர்கள் ஒரு அளவுக்கு போய் கடைசியில் போராட்ட காலத்தில் ஒரு வகுப்பித பிந்துகின்ற நேரம் ஆட்சியின் பேத்தியும் அவர்களுடன் சேர்ந்து நேரம் படித்தவர். ஆனால் அவர் இந்த வகுப்புக்கு அவர் கொஞ்சம் ஜூனியராக இருந்தவர், அடுத்த வகுப்பாக இருந்தாலும் அவர் இந்த வகுப்புடன் கொஞ்சம் இணைந்து கொண்டு இருப்பதால் அதை இப்பொழுதும் குரூப் வைத்து அமைத்து அதிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் வாட்ஸ்அப் போல் அது இதெல்லாம் ஒரு குரூப் அமைக்கிறார்கள், அப்படி அமைத்திருக்கிறார்கள். நான் ஒன்றும் சொல்லலை, ஆண்டுகள் தேதிகள் பேர்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை. அப்படி ஒரு அருமையான அந்த அருமையான கிராமம் இப்போவும் நாங்கள் ஆட்சியை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆட்சி எங்களுக்கு நேசரி அறுவரி என்று சொல்லுவோம். முந்தி அந்த காலத்திலிருந்து படித்து நாங்கள் அந்த பாடசாலையை விட்டு வெளியேறுற வரைக்கும் ஆட்சியை கொண்டாடுபவர்கள், ஆட்சியை மறந்தவர்கள் வந்து ஒரு தெரிவு இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் அந்த ஆட்சியின் தடை. ஆட்சி பாடசாலை மாணவர்களுக்கும் ஆட்சி தான், ஊருக்கும் ஆட்சி தான், செம்மலைக்கும் ஆட்சி தான். செம்மலையில் ஆட்சி என்றால் அவர் தான் தெரியும். ஆட்சி கடைக்கு போகிறோம்ன்றதுன்னா அந்த ஆட்சி தான், வேறு ஒரு ஆட்சி இல்லை. ஆட்சி இருப்பினும் ஆனால் ஆட்சி என்ற அந்த அட்டமொழி, அந்த அட்டமொழி பட்டத்தோட இருக்கிறது எங்களுடைய ஆட்சி தான். அது எங்களுடைய ஆட்சி. எங்களுடைய ஆட்சி என்றால் அது எந்த ஆட்சி என்று எல்லாருக்கும் தெரியும். பாடசாலைக்கு பக்கத்தில் கடை வச்சுது. இப்போ இல்லாமல்
இருக்கிறா. ஆனால் உஷாராக ஞாபகமாக இருக்கிறா. இப்போ போனாலும் அடையாளம் கண்டு மிக அருமையாக பேசுவா. நான் இன்றைக்கு தொலைபேசியில் எடுத்து ஆட்சி என்றேன். ஓ முருகன் என்னடா விட்டேன், முருகன் எப்படி இதாக இருக்கிறேன்னு கேட்கலாம். இப்போ 102 வயதாவது பிறந்தநாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆட்சிக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய வகுப்பு சார்பில், எங்களுடைய சுற்றம் சூழ எங்களுடைய வகுப்பு அந்த மாணவர்கள், முழுமையான மாணவர்கள் சார்பாகவும், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற அத்தனை நட்புகள் சார்பாகவும் எங்களுடைய ஆட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோ நான் ஆட்சியின் போட்டோகள் போடுவதற்கான முயற்சி செய்கிறேன். இது வாழ்த்துக்கள். இத்துடன் வாழ்த்துக்களுடன் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன்.